Last adjustment, adjustment of capital on the basis of new profit sharing ratio. New profit sharing ratio calculate பண்ணதுக்கு அப்புறமா partners, new partner or old partners அவங்களோட கேபிட்டலில் ஒரு சில adjustments பண்ணிப்பாங்க. அது என்னன்றதை அடுத்தது பார்க்கலாம். Sometimes it may be agreed by the partners that their capitals in the reconstituted firm be in the proportion of the new profit sharing ratio. பார்ட்னர்ஸ் அவங்க கொண்டு வர கேபிட்டல் இல்லைன்னா திரும்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வர ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேபிட்டலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்க போகிறாங்க. தேர் கேன் பி two situations. First one, the new partner may require to bring proportionate capital for his share of profit. நியூ பார்ட்னர் அவரோட கேபிட்டலில் வந்து அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டூ பேசிஸில் அவங்க கால்குலேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபர்ம். புதுசாக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றி அமைச்ச ஃபர்மை தான் என்னென்னு சொல்கிறோம், ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபர்ம். இந்த ஃபர்முக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேபிட்டலை நியூ பார்ட்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. Or another one, combined capitals of the old partners for their share of profit. ஓல்டு பார்ட்னர்ஸோட ஷேரோட கேபிட்டலோட நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அதை விட ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நியூ பார்ட்னர்ஸ் அவங்களோட கேபிட்டலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. Old partners may require to make their capital in the proportion to the new partners sharing ratio. நியூ பார்ட்னரோட ஷேரிங் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்க கேபிட்டலை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கேபிட்டல் brought by the new partner for his share of profit. நியூ பார்ட்னர் கொண்டு வர ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. The capital brought by the new partner for his share of profit. Next important point, the deficiency or excess in the old partner's capital account. சப்போஸ் அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து நியூ பார்ட்னரோட கொண்டு வர கேபிட்டல் இல்லைன்னா அவரோட ஷேருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட ஓல்டு கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தது அப்படின்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்சம் பணம் வந்து அதில் போட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதிலேருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துப்பாங்க. Illustration 24, Vetri and Ranjit are partners sharing profit in the ratio of 3:2. Their balance sheet as on 31st December 2017 as under liabilities, assets, capital accounts, reserve fund, sundry creditors. Asset side, furniture, stock, debtors, cash in hand, profit and loss account, loss 10,000. Then another informations, on 1/1/2018 they admit Surya into the firm as a partner on the following arrangements. First one, Surya brings rupees 10,000 as capital for 1/4 share of profit. Next one, stock to be depreciated by 10%. So Surya brings 10,000 as capital. Journal entry, cash or bank account debtor to Surya capital account. Stock to be depreciated, stock asset depreciated, value decreased, so loss. Stock value 20,000. So 20,000 into 10/100. So 2,000 rupees நமக்கு வந்து loss. Next one, debtors to be revalued at 7,500. நமக்கு கொஸ்டினில் debtors amount 10,000 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. debtors amount 10,000. Now it is revalued at 7,500. So 10,000 valuable debtors வந்து 7,500 டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ டிக்ரீஸ்ட் அமௌண்ட் 2,500 வந்து நமக்கு லாஸ். நெக்ஸ்ட் ஒன், furniture is to be valued at rupees 40,000. furniture amount 25,000. ஸோ 25,000ன்றது வந்து 40,000ன்றப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 40,000 minus 25,000, so 15,000 value increased. Stock value 2,000 decreased, debtors value 2,500 decreased, but furniture value 15,000 rupees increased. So it is a profit item.
Then outstanding wages rupees 4,500 not yet recorded. Outstanding wages liabilities. So unrecorded liability. So it is a loss item. Prepare revaluation account, partners capital account and balance sheet. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மெத்தடில் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ பார்க்க போகிற சம்மில் நம்ம ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதில் ப்ரிப்பேர் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கல. ஸோ இது ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம ரஃப் ஒர்க்காக தான் போட்டுக்கணும். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட்டு அதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக போட்டுக்கணும். டைரெக்டாக போடுற மெத்தட் என்ன, லாஸ் எல்லாம் டெபிட் சைடு வந்து ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டில், ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும். சொல்யூஷன், first one, prepare revaluation account. Debit side started with 2, credit side started with buy. Credit side only one item, buy furniture 15,000. Then debit side 2, stock account, $20,000 into 10 by 100, 2,000 rupees. Next one, 2 debtors, account 2,500, 2 outstanding wages 4,500, credit side total 15,000. So debit side total 9,000 minus 15,000, 6,000. To profit on revaluation transferred to partners capital account. Partners name Vetri and Ranjit. So 6,000, old ratio 3:2. So into 3 by 5, 6,000 into 2 by 5, 1,200. 1,200 into 3, 3,600 into 2, 2,400. So revaluation on profit 3,600 and 2,400. Next step, prepare the capital accounts. So capital account, first one, Vetri and Ranjit, opening balance. So by balance brought down 30,000, 20,000, இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நியூ பார்ட்னர் சூர்யா அக்கௌண்ட் வர அமௌண்ட்க்கு வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சூர்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைட் ஃபஸ்ட் ஒன் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 30,000 and 20,000. நெக்ஸ்ட் ஒன் பை பேங்க் அப்படின்னு போட்டு சூர்யா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இந்த 10,000 என்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ரிசர்வ் ஃபண்ட் 5,000, இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு வெட்ரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ரஞ்சித் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரிசர்வ் ஃபண்ட் கேபிட்டல் அமௌண்ட் என்ன 5,000. 5,000 into 3 by 5 reserve fund and 5,000 into 2 by 5 1,000. So reserve fund amount 3,000 and 2,000. First one opening balance, next reserve fund. Third one profit and loss account. Profit and loss வந்து liability side இருந்ததுன்னா அது வந்து profit, asset side இருந்ததுன்னா loss. உங்களுக்கு இதில் கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ன்றப்ப old partners capital account debtor to profit and loss account. ஸோ 10,000 rupees வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க
டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் 10,000. 10,000 into 3/5. 10,000 into 2/5. 2,000. So 6,000. Next partner 4,000. Third one, revaluation of profit. நம்ம இதில் calculate பண்ணோம் இல்லையா, 6,000 3,600 2,400 போடுது. இது மூணையுமே நம்ம இப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணணும். ஸ்டெப் 2, கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். டெபிட் சைட் particulars வெற்றி, ரஞ்சித் அண்ட் சூர்யா. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் particulars வெற்றி, ரஞ்சித் அண்ட் சூர்யா. Credit side first one, by balance brought down. By balance brought down. Vetri and Ranjit 30,000 and 20,000. Next one, by bank. New partner Surya கொண்டு வர amount வந்து சூர்யா காலம்ல மட்டும் என்டர் பண்ண போகிறோம் 10,000. Next one, reserve fund. Liability side இருக்கிற reserve fund வந்து நம்ம வந்து ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். 3,000 and 2,000. Next one, by revaluation. Revaluation profit share பண்ண amount. Revaluation account 3,600 and 2,400. Then debit side to profit and loss account. Profit and loss account. First partner 6,000, next partner 4,000. Credit side total 36,600, 24,400 and 10,000. Debit side 36,600, 24,400 and 10,000. So difference to balance carried on 36,600 minus 6,000, 30,600. 24,400 minus 4,000, 20,400. Then there is no balance, so same 10,000. Then credit side by balance brought down 30,600, 20,400 and 10,000. ஸோ இந்த கேபிட்டல் அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 2 பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. பட் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற பேலன்ஸ் ஷீட்டில் 3 பார்ட்னர்ஸ்க்கும் நேம் என்ட்ரு பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஓல்டு வேல்யூவையும் நியூ வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்த்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ அதை ஆட் பண்ணி போட்டுக்கணும். டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஃபஸ்ட் ஒன், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் 2 பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ நியூ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 பார்ட்னர்ஸ் வந்தாங்க இல்லையா, அந்த 3 பார்ட்னர்ஸோட கேபிட்டலையும் என்டர் பண்ணிப்போம். இது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ரிசர்வ் ஃபண்ட். கேபிட்டல் ஃபண்ட்லேயே நம்ம வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால இது வந்து நியூ பேலன்ஸ் ஷீட்டில் வராது. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 45,000. இதில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகல, ஸோ அந்த அமௌண்ட் நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்தது லைபிலிட்டி சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி ரெக்கார்டட். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸையே நம்ம லைபிலிட்டி சைடில் என்டர் பண்ணிப்போம். தென் அசட் சைட், ஃபஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வேல்யூ 25,000 to 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸ்டு வேல்யூ 25,000 ப்ளஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்றது வந்து நம்ம அப்ரிஷியேட்டட்னு சொல்லுவோம். டிக்ரீஸ் ஆகிறது வந்து டிப்ரிசியேட்டட்.
So furniture, add appreciated value 15,000, 25,000 plus 15,000, 40,000 outer column la enter பண்ணனும். Next one, stock value depreciated by 10%. So 20,000 into 10 by 100, 2,000 decrease ஆயிருக்குது இல்லையா. So stock value inner column 20,000 minus decreased value 2,000, outer column 18,000. Third one, debtors revalued at 7,500. இங்க debtors ஓட value வந்து நமக்கு 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது revalued decrease ஆயிருக்குது. So 7,500. அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் 35,000 ப்ளஸ் நியூ பார்ட்னர் கொண்டு வராரு இல்லையா இந்த அமௌண்ட், இதையும் நம்ம வந்து இந்த கேஷோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 35,000 ப்ளஸ் 10,000. நெக்ஸ்ட் ஒன், ஸோ கரெக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வர அமௌண்ட் வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் நம்ம போட்டிருப்போம். இந்த சம்மில் கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் வந்து கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்தனால அது வந்து கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து நியூ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதில் இருக்கிற கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட்டோட இந்த 10,000 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே கொஸ்டினில் வந்து கேஷ் அட் பேங்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் liability side capital accounts, write the three partners name. First one 30,600, next one 20,400, next one 10,000. So total 61,000 outer column. Sundry creditors there is no changes, so 45,000. Then outstanding liabilities 4,500, last adjustment. Then asset side, first one furniture book value opening balance 25,000. Then our value increased amount 15,000, outer column 40,000. Next one, stock opening balance sheet value 20,000, then decreased at 2,000, so outer column 18,000. Next one, debtors first book value 10,000 less decreased value 2,500, outer column 7,500. Next one, cash in hand opening balance 35,000 plus new partner Surya's capital 10,000. ஸோ கொஸ்டினில் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்தனால நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதில் கேஷ் அட் பேங்க்னு ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த பேலன்ஸ் அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். அவுட்டர் காலம் 45,000. Both side total 1,10,500. Sum number 24. Rajan and Selva are partners sharing profit and losses in the ratio of 3:1. Their balance sheet as on 31st March 2017 is as under liabilities, assets. Liability side, capital accounts Rajan 30,000, Selva 16,000. General reserve 4,000. Journal entry, general reserve account debtor to old partners capital account. Next one, creditors 37,500. Building, furniture, stock, debtors, bills receivable, cash at bank, profit and loss account. Profit and loss account asset side appear ஆயிருக்கிறனால இது வந்து loss. Next, other informations. On 1/4/2017, they admit Ganeshan as a new partner on the following arrangements.
Ganeshan brings rupees 10,000 as capital for 1/5 share of profit. Stock and furniture is to be reduced by 10%. A reserve of 5% on debtors for doubtful debts to be created. Appreciate buildings by 20%. So stock and furniture, then reserve on debtors. The மூணுமே நமக்கு loss. Appreciate buildings by 20%. Appreciate அப்படின்றப்ப பில்டிங்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஐட்டம். Adjustment number 2ல வந்து loss items. First one is stock, next one furniture, third one reserve on sundry debtors. Prepare revaluation account, partners capital account and balance sheet. Calculation. First one stock. Stock value 20,000. Depreciated percentage 10%. So 20,000 into 10 by 100, 2,000. Furniture also 10%. So 100 rupees. Next one reserve for doubtful debts 16,000 into 5 by 100, 800. Building 25,000 into 20%. So 5,000. Stock, furniture and reserve for doubtful debts மூணுமே லாஸ் ஐட்டம். பில்டிங் மட்டும்தான் ப்ராஃபிட் ஐட்டம். Revaluation account debit side. 2 stock account 2,000. 2 furniture account 100. 2 reserve for doubtful debts account 800. Then credit side by buildings account 5,000. So credit side total 5,000. So difference 2,000, 2,100. 2,100. Old ratio 3:1. So divided by 4. 525. 525 into 3. 525 into 1. 1,575 and 525. So revaluation profit 1,575 and 525. Capital account. First one by balance brought down. $30,000, 16,000. Ganeshan brings 10,000 capital. Cash at bank இருக்குது. ஸோ நம்ம வந்து பை பேங்க் அக்கௌண்ட். கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் போகணும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் கணேசன் காலம் 10,000. பை பேங்க் அக்கௌண்ட் Ganeshan column 10,000. Next one general reserve 4,000. Profit sharing ratio 3:1. So divided by 4,000. 1,000 into 3, 3,000. 1,000 into 1,000. Next one profit and loss account. Loss 10,000. So 10,000 into 3/4. 10,000 into 1/4. 2,500. 7,500. 2,500. By general reserve 3,000 and 1,000. Next one by revaluation profit. Revaluation profit 1,575 and 525. Then debit side
to profit and loss appropriation account 7,500 and 2,500. Credit side total 34,575, 17,525, 10,000. Debit side 34,575, 17,525, then 10,000. நீங்கள் நார்மலாக மைனஸ் பண்ணுறப்ப 34,575 தென் 7,500 இப்படி தான் மைனஸ் பண்ணுவோம். இதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வரும்? 5,7,0,7,2 27,075. ஸோ இதை வந்து நம்ம இந்த நோட்லேருந்து காப்பி பண்ணிட்டு திரும்ப நம்ம அங்கே மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஒன் டைம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் சேம் நம்பர், இதுக்கு ஈக்குவலான நம்பர் நமக்கு இங்கே வரணும். அதுக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 5. இந்த பக்கம் 5 வரணும்னா இங்கே மேலே 5 வரணும். அப்படின்னா இது கூட இந்த நம்பர் கூட என்ன நம்பர் ஆட் பண்ணணும்? 5. நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7. இங்கே வந்து 0, 7. நெக்ஸ்ட் இங்கே 5, இங்கேயும் 5. ஸோ எந்த நம்பர்ஸும் தேவையில்லை, 0 போட்டுடுறோம். இங்கே 7 இருக்குது. 7ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அங்கே 4 வரும், அகைன் 7. So 7 plus 7 14, balance 1. 1 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாங்க? 3 வரும், 2. 27,075. சேம் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு டைம் சொல்லி தரேன் பாருங்க. இதோட டோட்டல் வந்து 17,525. ஸோ இதுல இருந்து நம்ம 2,500 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்றப்ப 5, 2, 0, 5, 1. ஸோ இப்போ டைரக்டா மைனஸ் பண்ணலாம். இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 0. ஸோ இங்கே என்ன நம்பர் வேணும்? 5. தென் 2. இங்கே 0, இங்கே 2. 2 போட்டுடுறோம். இங்கேயும் 5, இங்கேயும் 5ன்றதுனால இந்த இடத்துல 0 போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 7. அப்போ 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும்? 5. ஓகே, 5 plus 2, 7. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, 0. இப்போ 0ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 1 வரும்? 1. ஸோ 15,025. நெக்ஸ்ட் இங்கே நார்மல் 0 பேலன்ஸ். ஸோ சேம் 10,000. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட கால்குலேஷன் டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து ஒன் டைம் எடுத்து ரஃப் நோட்டில் போட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப உங்க அகைன் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த கால்குலேஷனை நீங்கள் எடுத்து எழுதுறப்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் இப்படி டைரக்டா நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், மிஸ்டேக்ஸும் கம்மியாகும். இந்த மெத்தட் நீங்கள் ஒன் ஆர் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன், balance carried on, balancing figure, then credit side by balance brought down 27,075, then 15,025, then 10,000. So first step prepare the revaluation account, next step prepare the capital account, third step balance sheet. நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப லைபிலிட்டி சைடில் வந்து ஜெனரல் ரிசர்வ் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இது வராது. கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம நியூ கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற 3 பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். கிரெடிட்டார்ஸ் 37,500, பில்டிங் வேல்யூ இன்க்ரீஸ்டு, ஸோ 25,000 ப்ளஸ் 5,000, 30,000. ஃபர்னிச்சர் வேல்யூ டிக்ரீஸ்டு, ஸோ ஃபர்னிச்சர் வேல்யூ வந்து டிக்ரீஸ்டு வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணிப்போம். தென் ஸ்டாக் வேல்யூ ஆல்சோ டிக்ரீஸ்டு, அதையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்குது, மைனஸ் பண்ணிடுவோம். பில்ஸ் ரிசீவபிள் சேம் வேல்யூ. கேஷ் அட் பேங்க் இந்த 12,500ஓட கணேசன் கொண்டு வர 10,000ஐயும் ஆட் பண்ணி 22,500. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம், ஸோ இது வராது. பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் அக்கௌண்ட் ராஜன் 27,075, செல்வா 15,025,
Ganeshan 10,000. Total 52,100. Sundry creditors 37,500. Then asset side, building value 25,000, appreciated value 5,000. So outer column 30,000. Furniture value decreased by 100. So outer column 900. Stock value decreased by 2,000. Outer column 18,000. Debtors 800 rupees. So 15,200. Then bills receivable no changes 3,000. Cash at bank 12,500. Ganeshan capital 10,000. So outer column 22,500. 89,600 and 89,600.